ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலு நாச்சியாரை பற்றி பார்க்க போகிறோம். வேலு நாச்சியார் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டில் முதல்ல ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் தமிழ் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க வேலு நாச்சியார் அவங்கள. இது வந்து டிஎன்பிஎஸ்சி டாப்பிக்கில் யூனிட் 7ல் தமிழ் சான்றோர் ஆற்றிய தொண்டுகள் அப்படிங்கிற டாபிக் கீழே இந்த வேலு நாச்சியாரை பற்றி நம்ம படிக்க வேண்டியது கூட இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வேலு நாச்சியாரை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வேலு நாச்சியார் அவங்க பிறந்த காலம்னு பார்த்திங்கன்னா 1730 1796 வரைக்கும் அவங்க வாழ்ந்திருக்காங்க. வேலு நாச்சியாரோட பெற்றோர் யாருன்னு பார்த்திங்கன்னா விஜய ரகுநாத செல்லமுத்து சேதிபதி, சக்தி கத்தி முத்தாத்தாள் அவங்களுடைய அம்மா பேர். கணவர் பேர் பார்த்திங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர். இவங்களோட படை தளபதிகள் பெரிய மருது, சின்ன மருது. வேலு நாச்சியாரோட அமைச்சர் யாருன்னு பார்த்திங்கன்னா தாண்டவராயன். வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது எல்லா லாங்குவேஜுமே அவங்க ஓரளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்போவே. அதே மாதிரி வேலு நாச்சியார் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள். செல்லமுத்து மன்னருக்கு வந்து மகன்கள் கிடையாது, மகள் மட்டும்தான். ஸோ ஒரு ஆண் பிள்ளைக்கு நிகராக அவருடைய மகளுக்குமே அவர் வந்து சில சிலம்பம், குதிரை ஏற்றம், வல்போர், வில் பயிற்சி இதெல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒருத்தர் நம்ம நாட்டை தாக்க வராங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்து எப்படி போராடுறது, அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவருடைய மகளுக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தமிழ் மொழி மட்டும் இல்லாத ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இந்த மாதிரி மொழிகளையுமே அவங்க கற்றிருக்காங்க. அவங்கள வந்து வேலு நாச்சியாரை சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதருக்கு மணந்து கொடுத்துருக்காங்க. 1772 சிவகங்கையில் ஒரு போர் நடக்குது கலையார் கோவிலுங்கிற இடத்துல. ஸோ அந்த போரில் ஆங்கிலேயரோட போரில் இருக்கும்போது முத்து வடுகநாதர் இறந்துடுறாரு, வீரமரணம் அடைஞ்சிடுறாரு. ஸோ வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க கிட்டத்தட்ட 8-9 வருடங்களாயிருக்கு. அது வரைக்கும் வேலு நாச்சியார் திண்டுக்கல் கோட்டையில் ஒரு படையை திரட்டி பயிற்சி அளிச்சுக்கிட்டு தனக்கு தேவையான படைகளை திரட்டிக்கிட்டு திட்டமிட்டு கோபால் நாயக்கரிடம் அவங்க தஞ்சம் புகுந்திருக்காங்க. ஸோ அங்கே தான் ஒரு 8-9 வருஷம் இருக்காங்க. ஸோ 8-9 வருஷத்துக்கு அப்புறம்தான் அவங்க சிவகங்கையை மீட்கிறாங்க ஆங்கிலேயரிடமிருந்து. 8 வருஷத்துக்கு அப்புறம் வேலு நாச்சியார் சிவகங்கையை எப்படி மீட்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். திண்டுக்கல் கோட்டையில் அடிக்கடி ஆலோசனை கூட்டம்லாம் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார், அமைச்சர் தாண்டவராயன், அவங்களுடைய தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ இந்த சின்ன மருது, பெரிய மருது இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, ஏதாவது நம்ம எப்படி நம்ம நாட்டை திருப்பி காப்பாற்றலாம் அப்படின்னு. வேலு நாச்சியார் பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கையை எழுந்து 8 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாகவே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கவலைப்படாதீங்க அரசியாரே, நம் சிவகங்கையை மீட்கும் நேரம் வந்து விட்டது அப்படின்னு அமைச்சர் தாண்டவராயன் சொல்கிறாங்க. ஸோ அந்த இனிய நாளை தான் நானும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலு நாச்சியார் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு படைகள்லாம் எப்படி திரட்டுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மைசூரில் இருக்கிற ஐதர் அலி கிட்ட ஒரு குதிரை படை இதெல்லாமே வேலு நாச்சியார் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடிதத்தில் எழுதி இந்த மாதிரி நாங்கள் சிவகங்கையை மீட்கணும், ஆங்கிலேயர் கூட போரிடணும், அதனால் எங்களுக்கு குதிரை படைகள்லாம் தேவைப்படுது அப்படின்னு கடிதத்தில் எழுதுகிறாங்க. அதுக்கு வந்து கடிதத்திற்கு மறுகடிதம் வராததுனால அமைச்சர் தாண்டவராயனும் வீரமங்கை வேலு நாச்சியாரும் நேரடியாக மைசூருக்கே போய் மன்னர்கிட்ட பேசுகிறாங்க ஹைதர் அலி கிட்ட. ஹைதர் அலியும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 5000 குதிரை படைகளை அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சதுக்கப்புறம் வீரர்கள், குதிரை படைகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. சிவகங்கையை எப்போ மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டமும் நடக்குது. ஆலோசனை கூட்டத்தில் பெரிய மருது கேட்குறாரு, நாம் நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வீரமங்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில். ஸோ முதல்ல நம்ம வந்து காளையார் கோயிலை தான் மீட்கணும், அதுக்கப்புறமா சிவகங்கையை மீட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் வந்து காளையார் கோவிலை நோக்கி வேலு நாச்சியார் படை பிறப்பிடித்து ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்று நடத்துகிறாங்க. குயிலிங்கிறது வேலு நாச்சியாரோட தோழி. கலையார் கோயிலில் வந்து வேலு நாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே கடுமையாக போர் நடைபெறுது. போர் நடைபெற்று கலையார் கோயிலை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. வேலு நாச்சியார் வெற்றி அடைகிறாங்க. இறுதியாக பார்த்திங்கன்னா கலையார் கோயிலேருந்து ஆங்கிலேயர் படை தோற்று போய் ஓடிடுறாங்க.
சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் அரசியாரே காளையார் கோவில் நம் கைக்கு வந்து விட்டது அப்படின்னு ஒரே பெரிய சத்தமாக முழக்கமிடுறாங்க. தென் பெரிய மருது சொல்கிறாங்க, நம்ம இப்போவே சிவகங்கையை தாக்கணும் அப்படின்னா ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவசரம் வேண்டாம், சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும், வரும் விஜயதசமி திருநாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கோட்டையை தாக்கலாம் அப்படின்னு சொல்லி வீரமங்கை சொல்கிறாங்க. அதுக்கு சின்ன மருது கேட்குறாங்க, அப்போவுமே ஒரு பெரிய காவல் இருக்கும் தானே, எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் புத்திசாலித்தனமாக யோசிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயதசமி அன்னைக்கு பெண்களுக்கு மட்டும் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்குமா. ஸோ அப்போ நமது பெண்கள் படைப்பிரிவிலேருந்து பெண்கள் எல்லாமே பழங்கள் பூக்கள் இதெல்லாம் எடுத்து இந்த கூடையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் ஆயுதங்களை மறைச்சி வச்சு கோட்டைக்குள்ளே போகட்டும். அவங்க உள்ளே போய் தாக்குதலை தொடங்கினதுக்கு அப்புறமா அவங்க ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. அந்த சிக்னலுக்கு அப்புறமா ஆண்கள் படைப்பிரிவினர் வந்து கோட்டைக்குள் உள்ள நுழைஞ்சால் ஆங்கிலேயரை ஈஸியாக தகர்த்து அவங்க கூட போரிட்டு வென்றலாம் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. எனவே விஜயதசமிக்கு முதல் நாள் வந்து சிவகங்கையை நோக்கி படைகள் வந்து புறப்பட்டிருக்கு. ஆல்ரெடி திட்டமிட்டபடி பெண்கள் படைப்பிரிவில் உள்ள சில பெண்கள் மட்டும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்கள் வச்சுருக்கிற ஆயுத கிடங்குக்குள்ளே ஒரு பெண் வந்து தனக்கு தீ வச்சு அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே குதித்து அங்கே இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் எரிச்சிடுறா. அந்த சிக்னல் வெளியில் இருக்கிற ஆண்கள் படைப்பிரிவிற்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே கோட்டைக்குள்ளே போய் ஆங்கிலேயருடன் போரிட்டு சிவகங்கையை மீட்டுடுறாங்க. சிவகங்கையை மீட்டதுக்கப்புறம் வீரர்கள்லாம் வெற்றின்னு ஒரே முழக்கமிடுறாங்க. முழக்கமிட்டு சிறிது நேரம் கழித்து இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே அப்படின்னு வேலுநாச்சியார் கேட்குறாங்க. வேலுநாச்சியார் கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, குயிலி தான் அவளுடைய உடம்புல தீயை வச்சுக்கிட்டு அவங்க தான் ஆயுத கிடங்குல குதித்து ஆயுதங்களை எரிச்சிருக்காங்க. ஸோ அந்த சிக்னலை வச்சு தான் இவங்க எல்லாருமே உள்ளே போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ராணிக்கு விசுவாசமாக இருந்திருக்காங்க. வேலுநாச்சியார் கூட இருந்து 2 பெண்கள் வந்து ரொம்ப பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க. ஒன்று குயிலி, இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடையாள். இந்த உடையாள் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணு. காட்டில் வந்து வேலுநாச்சியார் மறைந்திருக்கும் போது ஆங்கிலேயர்கள் வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு உடையாளை வந்து வற்புறுத்தியிருக்காங்க. உடையாள் மறுத்ததுனால உடையாளை வந்து அவங்க கொலை செஞ்சுருக்காங்க. கொலை செஞ்சதுக்கப்புறமா வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்க வரும் வழியில் தான் அந்த அவங்க இறந்ததை புதைச்சும் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வேலுநாச்சியார் அவங்க குதிரையிலேருந்து இறங்கி அவங்களோட தாலியை காணிக்கையாக செலுத்தி உடையாளுக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. அங்கேயுமே வீரர்கள் வந்து உடையாள் புகழ் ஓங்குக அப்படின்னு முழக்கமிட்டிருக்காங்க. ஸோ சிவகங்கையை மீட்க யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா வேலுநாச்சியாரோட வீரம், மருது சகோதரர்களோட ஆற்றல், ஐதர் அலியின் உதவி, குயிலியின் தியாகம். உடையாளுங்கிற ஒரு பெண்மணி ரொம்ப நம்பிக்கையுரிய பெண்ணாக நான் வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 5 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ உடையாளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவே பெண்கள் படை தளபதின்னு சொல்கிற அந்த தலைமை பொறுப்பு வந்து குயிலிக்கும், அந்த பெண்கள் படை பிரிவினர் பெயர் வந்து உடையாள்னு வச்சுருக்காங்க. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1780. வேலுநாச்சியார் ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்தவர் ஆவார். வேலுநாச்சியாரை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. வேலுநாச்சியாருக்கு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா ஒரு மகளுமே இருந்திருக்காங்க. அந்த மகளோட பேர் வெள்ளச்சி நாச்சியார். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதிலேருந்து ஏதாவதுமே கொஷின்ஸுமே கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். ஸோ இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யுகா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்